ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்வா விலாக். இன்றைக்கி நம்ம கிருஷ்வா விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஸ்பைசியான நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நண்டு மசாலா நம்ம ரைஸ் கூட, அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்து கூடமே ரொம்ப சூப்பரான அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இப்போ நம்ம மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் போல் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இது 3 நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். இதோட வாசம் வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதில் நான் இன்றைக்கி 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இது ஆறணுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன சைஸ் பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு நம்ம கடையில் வாங்கி சேர்க்குறத விட வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கி வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம நண்டை சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ நண்டு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நான் மீடியம் சைஸ் நண்டுங்கிறனால அப்படியே சேர்த்துக்கிறேங்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட பெரிய சைஸ் நண்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலா எல்லாமே நண்டு கூட நல்லா அப்படியே கோட்டாகி வருங்க. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா மசாலா எல்லாமே நண்டு கூட சேர்ந்து வராது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம நண்டு கூட நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இந்த மசாலாவை பாருங்கள், தண்ணி நமக்கு நண்டுலேருந்தே வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த தண்ணியே நமக்கு போதுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை நாம் ஒரு 1/4 மணி நேரம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு வேக வச்சிடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 1/4 மணி நேரம் போல் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் போல் ஆயிருக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சூப்பராக வந்திருக்கு. திறக்கும் போதே அவ்வளோ கமகமன் வாசம் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி அதை தண்ணி எல்லாமே நல்லா வற்றி அப்படியே கிரேவி மாதிரி வருங்க. அந்த தண்ணி எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி வற்றிட்டு நல்லா கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இந்த நண்டு கூட இந்த மசாலா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணுங்க. உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். ஆனால் எனக்கு இன்றைக்கி கிரேவியாக தேவையில்லை, அப்படியே வறுக்கிற போகிறனால நான் இந்த தண்ணி சேர்க்காம தாங்க பண்ணினேன். இந்த மாதிரி சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு எடுத்தேங்க. அது கூடவே ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, அதை நம்ம இந்த மாதிரி 1-2 நச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே நண்டு பண்ணும்போது மிளகும் பூண்டும் கடைசியில் நம்ம நச்சு சேர்த்தோம் அப்படின்னா அதோட வாசம் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், லைட்டாக நமக்கு அந்த மசாலா போட்டோம்லங்க, அதனால் இந்த தண்ணி மாதிரி இருக்குது.
அவ்வளோதாங்க, நம்ம நண்டு மசாலா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வாசனைக்காக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட நண்டு மசாலா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஸ்பைசியாக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துருக்குன்றதை கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கிருஷ்ணா விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.